வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோடு 46. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ கிங் மேடியோட கையை ஒரு சைடு பிடிச்சிட்டு சிஸ்டர் ஹூவாவோட பேக்கில் கையை வச்சுட்டு வாங்க படத்துக்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேர்த்த வந்துட்டு படத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலி நம்ம ஊரில் அதை பொம்பலாட்டம்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலி அதுதான் அங்கே வந்து ஓடிட்டுருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், தாய் சுஜியோட அட்வென்ச்சரிங்கை பற்றி தான் இங்கே எல்லாமே ஓடிட்டுருக்கான். அங்கே உள்ள ஒரு சின்ன பையன் அதை நல்லா ஃபீல் பண்ணி ரசிச்சுட்டு இருக்கதையுமே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அம்மா தாய் சுஜி தான் ஹோலி டாக்டராடா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அவங்க அம்மா கிட்ட கேட்க, ஆமாடா மகனே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அம்மா நான் நேற்று அவங்கள வந்து அந்த ஸ்கெயிலில் வந்து நான் பார்த்தேன், நானும் அவங்கள மாதிரியே ஸ்ட்ராங்கான ஒரு கல்டிவேட்டராக வந்து ஆகணும் அம்மா, அப்போ தான் அவங்கள நான் என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்மா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். ஹீரோவும் அந்த பையனை பார்த்துட்டு உண்மைக்குனே வந்து தாய் சுஜி திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். கிங் மேடி நம்ம ஹீரோ ஒரு சைடு பார்த்துட்டு இந்த துரோகி சீடனுக்கு அவன் பக்கத்தில் இருக்க ஹோலி மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி தெரியாது போலையே அப்படின்னு சொல்லி கிங் மேடி அவங்களுடைய மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பப்பட் பிளே அது ஒரு மூவி அளவுக்கு வராது. ஆமாம் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹூவாவும் கேட்க, ஒரு டிஸ்டன்ட்டு தூரத்தில் இருந்துட்டு ஒரு பிளானட்டை வச்சுட்டு தான் ஒரு மூவி வந்து எடுப்பாங்க. அதை எல்லாருமே மோஷன் பிக்சர் அல்லது மூவிங் பிக்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு கிறிஸ்டல் பாலில் வச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதைத்தான் வந்து மூவின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க இப்படி ஒன்றுண்ணா டைக்கின் கான்டினென்ட்டில் பார்த்ததே இல்லையே. ஆமாம், அதை நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஹோலி மாஸ்டரோடைய ஸ்டோரியை நம்ம ஒரு படமாகவே வந்து எடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு ஹூவாவும் சொல்ல, நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வந்துட்டு தைசு ஹோலி மாஸ்டருடைய ஸ்டோரியை எழுதி அதில் வேறொரு ஆளை நடிக்க வச்சு நம்ம வந்து கிறிஸ்டல் பால் மூலிமா அதை வந்து ரெக்கார்டு எடுத்துக்கலாம். அதை நம்ம தேவைப்படுறப்ப போட்டும் பார்த்துக்கலாம். கிங் மேடி அவங்களோட மனசுக்குள்ளே இருந்து நினைக்கிறாங்க, ஏன்னா அது கிறிஸ்டல் பால் வச்சு இப்போ வந்து ரெக்கார்டு எடுக்க போகிறானா, அப்போ நம்ம கூட அப்படி இருக்கும்போது அவன் ரெக்கார்டு எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி கிங் மேடி அவனோட மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. ஆமாம், உங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே, நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹூவாவும் சொல்ல, பிரதர் நீங்கள் உண்மைக்கு ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னை பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, நான் இந்த சைடு வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ உங்களோட ஐடியாவை பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன், நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆமாம், இவன் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்க்க, இவன் யார் அப்படின்னா இவனோட டீட்டெயிலில் சொல்கிறேன், நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காங் யூ அப்படிங்கிறதா இவனோட நேமு. இவனுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அது பிரிமோடையல் ஃபேமிலியோட தேர்ட் யங் லாடாக தான் இவன் வந்து இருக்கான். என்னுடைய நேம் வந்து காங் யூ. என்னுடைய ஃபேமிலியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மிடில் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. ஓ அப்படியா யங் லார்டு, நீங்கள் பிரிமோடையல் ஃபேமிலியை சேர்ந்தவரா? ஆமாம், உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இவனுடைய கல்டிவேஷன் ஆல்ரெடி லோவில் கிடையாது, நல்லா தான் இருக்குது, கோல்டி பவர் ஸ்டேஜில் இருக்கான், அப்புறம் நம்ம வந்து பக்கம் வந்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினைக்கிறான். பிரதர் ஜூ, நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தீங்களே அந்த ப்ராஜெக்டை பற்றின ஐடியா வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி தரேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பார்த்து கேட்க, கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஐடியா உங்களோடது, உங்களுக்கு 30% லாபம் வர மாதிரி நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இந்த அங்கே வந்து சைன் அப் போடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிட்ட வந்து சைன் வாங்குறான். ஹூவாவை அதை பார்த்துட்டு, ஆமாம் அவங்க எதுக்கு சைன் வாங்குறாங்க தெரியலையே, ஏதோ மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெங்கின்னு சொல்லிடுறாங்க. நைட் ஆயிடுது. தைசு எம்பிஎஸ்சி தான் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து சிஸ்டர் ஹூவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படின்னு சொல்லி ஹூவான்னு சொல்ல, இதுக்கு மேலே இவனை விட்டால் சும்மா விடாதுன்னு சொல்லி கிங் மேடியை ஹீரோ கிட்ட வந்து டெலிபதி மூலியம் வந்து பேசுகிறாங்க. டேய் துரோகி சீடா, எங்கடா போக பார்க்குற, என் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோவும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் போய் தூங்குங்க ஹூவா அப்படின்னு சொல்லி ஹூவா கிட்ட சொல்ல, ஆமாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்களும் போய் சீக்கிரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோகிட்ட சொல்லிவிட்டு ஹூவா வந்து ஹீரோவை பற்றியே நினச்சிக்கிட்டே போகிறாங்க. நான் உண்மைக்குன்னே அவனை விரும்புகிறேன் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நினச்சிக்கிட்டே போக, மெங்டி நான் இனிமேல் எப்படி கூப்பிடலாம், மெங்டினே கூப்பிடலாமா இல்லை மாஸ்டர்னு கூப்பிடலாமா, அது எனக்கு வந்து சரிப்பட்டு வராது மாஸ்டர்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோவா ஒரு வேளை ஹூவா வந்து கல்யாணம் பண்ணால் மாமியார் முறை தான் வரும், அதுக்காக தான் அவன் வந்து அப்படி நினச்சிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஹீரோவை கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போனேன்னு மெங்டியும் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஃபார்மேஷன் வந்து போட்டுடுறாங்க. ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்க, இங்கே இருக்க எல்லா எல்டர் கூடயும் நீ வந்து சண்டை போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெங்டி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க. ஆமாம் அது என்ன கேண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, மாஸ்டர் இந்த கேண்டியை நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், இதை எடுக்கிறதுக்கான ஒரு நேரமே வந்து வரல, இப்போ தான் அதுக்கான நேரம் வந்துச்சு மாஸ்டர். ஆமாம் ஹூவாவுக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சால் என்ன ஆகுறது? ஆமாம் மாஸ்டர், நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் மாஸ்டர் நான் டிசபிள் அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லையே. ஏய் நீ ஹூவாவை சிஸ்டர் ஹூவான்னு கூப்பிட்றான், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவள் கூட ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகியிருக்கியே,
என்கிட்ட வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணாத சரியா? நீ அவளுக்கு ஃப்ளவர் வாங்கி குடுத்தல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஏதோ ஒண்ணு வேற நீ வந்து சொன்ன சரியா? மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃப்ளவர் எடுத்து டப்புன்னு வந்து நீட்டிர்றான். நான் வந்து ஃப்ளவர் குடுக்க விரும்புற ஒரே ஆள் அப்படின்னா, அது நீங்க தான் மாஸ்டர். நீங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கீங்கன்னா, இந்த சன் அப்புறம் அந்த ஸ்டார்ஸ் அது அளவுக்கு அழகா இருக்கீங்க. இல்ல, இல்ல அப்படி சொல்லக்கூடாது. மாஸ்டர் நீங்க அதையும் விட அழகா இருக்கீங்க மாஸ்டர். உங்க கூடலாம் அத வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. நீ இப்படி பேசுறத முதல்ல வந்து நிப்பாட்டு சரியா? மாஸ்டர் என்ன பேசக்கூடாதுன்னா சொல்றீங்க? உமனோட அழக பாராட்ட வேண்டியது ஒரு ஆணோட கடமை தானே. என்ன நீங்க வந்து இப்படி நிறுத்த சொல்லாதீங்கன்னு சொல்லி ஹீரோ கை வைக்க, முதல்ல உன்னோட கைய எடு சரியா? என்கிட்ட இப்படிலாம் வந்து பேசி ஏமாத்தலாம்னு நீ வந்து நினைக்கிறியா? உன்னுடைய ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்லு. உனக்கும் ஹூவாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப. மாஸ்டர் எங்க 2 பேத்த பார்த்து நீங்க ஜெலஸ் ஆகுறீங்களா என்ன? நான் எதுக்கு வந்து ஜெலஸ் ஆக போறேன்? உனக்கும் அவளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு மட்டும் சொல்லு. ஏன்னா நான் உன்னுடைய மாஸ்டர். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாஸ்டர் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நீங்க எல்லாருமே என்னுடைய விங்ஸ் தான். அதனால எதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆக்சுவலி எல்லா பேருமே வேணுங்கிற மாரி சொல்ல, மெங்டி ஹீரோவுடைய கன்னத்திலே வந்து பளீர்னு ஒரு அறைய வந்து விட்டுர்றாங்க. ஹீரோவும் போய் கீழ விழுந்துட்டு, மாஸ்டர் கொஞ்ச நாளாவே உங்களுடைய ஆப்டிட்யூடு அதுவும் எனர்ஜி ரொம்ப அதிகமாயிருச்சு போலயே. உனக்கு நான் வந்து வார்னிங் குடுக்குறேன். இன்னைக்கு உன்ன நான் சும்மா விடமாட்டேன்டான்னு சொல்லி ஒரு சாட்டைய எடுத்துட்டு மெங்டி வந்து நிக்கிறாங்க. ஐய்யய்யோ! மாஸ்டர் என்னை இப்படிலாம் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது சரியா? நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதா? நீ பண்ணதுக்கு உனக்கு இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி சாட்டைய நல்லா விரிச்சுட, சிஸ்டர் ஹூவாக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, கவலைப்படாத. நான் இந்த ரூமை சுத்தி சவுண்ட் ப்ரூஃப் ஃபார்மேஷன் வந்து போட்டிருக்கேன். உனக்கு ஹெல்ப் பண்ண இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிங் மெடி நம்ம ஹீரோ போட்டு நல்லா வெளுன்னு வெளுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து விடிஞ்சிருது. கிங் மெடி நல்லா பாட்டு படிச்சுட்டே வெளியே வர, அங்கே ஹூவா சிஸ்டர் வந்து நின்னுட்ருக்காங்க. ஆமா மெங்டி இன்னைக்கு என்ன எதுவும் மெடிசன் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா என்ன? உங்களுடைய ஃபேஸை பார்க்கவே அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ அப்படியா? மேபி என்னுடைய கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுல்ல, அதனால அப்படி இருக்கலாம். ஆமா, உங்களுடைய கல்டிவேஷன் அது நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே தான் இருக்கு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆமா, நானும் அத பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கிரேட் செயின்ட்டா நீங்க சீக்கிரமாவே வந்து ஆயிடலாம். அதுவும் 5த் லெவல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். கிரேட் செயின்ட்ட நீங்க அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே, நீங்க ரொம்ப ஹேப்பினஸ்ஸா இருக்கீங்க. தைசி ஹோலி கிரவுண்ட விட்டு நீங்க வெளியில வந்ததுலேருந்தே, உங்களுடைய மைண்ட் அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி கிங் முடிய பார்த்து கேட்க, ஆமா, இவன் சொல்றது ஒரு வேளை உண்மைதான். ஆனா, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த துரோகிசிடம் தான். ஏன்னா, நான் அவனுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, அவன் தான் வந்து எக் டயகிராம் டியூல் கல்டிவேஷன் டெக்னிக்கை வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தான். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இந்த வேர்ல்ட பத்தி எல்லாமே எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி கிங் மெடி நம்ம ஹீரோ பத்தி மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க. ஆமா, உங்களுடைய சீடர் ஜியோஸுடைய கல்டிவேஷன் அது எப்படி போயிட்டுருக்கு? அவனுடைய கல்டிவேஷன் நல்லா தான் போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க. அந்த துரை சீடனுடைய கல்டிவேஷன் எல்லா நாளுமே நல்லா தான் போகுது. முடிச்சுட்டு தான் தூங்குறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள மெங்டியும் நினைக்கிறாங்க. ஆமா லியோஃபி நீ வந்து எதுக்காக வரல? அப்படின்னு சொல்லி மெங்டி வந்து நம்ம ஹூவாவை பற்றி வந்து கேட்குறாங்க. நான் வராதுக்கான காரணம் ஜியோஸு என்னதான் வந்து கர்ஸ் பிரிமோடேயல் ஸ்காட் கான்ஸ்டியூஷனை ப்ரோக் பண்ணியிருந்தாலும் அவள் ஒரு இன்எபிலிட்டி கல்டிவேட்டட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் வந்து இருக்கான். நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கல்ல அந்த புக்கை பற்றி வந்து அதில் கான்ஸ்டியூஷனை பற்றி போட்டிருக்கும்ல நீங்கள் படிச்சீங்க தானே அப்படின்னு சொல்லி ஹூவா வந்து மெங்டியை பார்த்து கேட்க, ஆமாம் நான் வந்து அதில் வந்து படிச்சிருக்கேன். அந்த கான்ஸ்டியூஷன் அது கிரேட்டஸ்ட் ஆகும்போது அன்னைக்கு ஒரு பெரிய அழிவு வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெவனில் இனி எந்த ஒரு பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டியூஷனையுமே வந்து அலோவும் பண்ண மாட்டாங்க. அது ட்ரைபல் ட்ரையலை அனலைஸ் பண்ணும். அதில் அவனால் வந்து முடியலை அப்படின்னா அவன் கண்டிப்பாக இறந்து கூட வந்து போயிடலாம். ஓ அப்படியா? ஒன்ஸ் அவனுக்கு மாஸ்டர் ட்ரெஸ்ஸர் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா செயின்ட் பாடி அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். அப்படித்தானே சொல்லி ஹூவா நம்ம மெங்டியை பார்த்து கேட்க, ஆமாம் நீ என்ன வந்து பேசுகிற? நீ எதுவும் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாத சரியா? மேபி என்னால் அவன் கஷ்டப்படுற நேரத்தில் என்னால் அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஹூவா சிஸ்டர் ஏதோ வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக ஏதோ ஒரு வேலை தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.